ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு நம்ம மகாவை பார்த்தோன்னே நம்ம அனாமிகாவுக்கு வருது பாருங்க ஒரு கோவம். திரும்ப திரும்ப பேசுகிற நீ, திரும்ப திரும்ப பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவம் வருது. ஏமா அந்த அம்மா இவ்வளோ கோவப்படுதேன்னு பார்த்தா, நம்ம அழகி விஜய் இப்போ குழந்தையா இருக்கிறது தானே உனக்கு பிரச்சனை. ஆனால் இவங்க மகா சூர்யாவோட குழந்தை இதுக்கப்புறம் நீ இதுக்கப்புறம் எதையும் நீ கண்டுக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏமா தேவையில்லாத வேலை பார்க்குற நீ 1/2 கிலோ ஆபத்து அல்வா போல் சாப்பிடணும்னு நினைக்கிற, ரொம்ப தப்புமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஐஸ்வர்யா வந்துட்டு என்ன பேசுகிறேன்னு யோசிச்சு பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ கம்முனு கடை உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ட்டுருச்சு. எப்பா உனக்கு எல்லாம் தெரியுமா, எல்லா உலகமும் தெரியுமா, ஃப்யூச்சரில் உனக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வரும்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து அந்த குழந்தையும் அஃபெக்ட் பண்ணணும்னு உனக்கு ஏமா தெரிய மாட்டேங்குது. சொந்த அப்பா வீட்லேயே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பக்கத்துலேயே அது என்ன 10 அடி தூரத்தில் இருக்கிற ஒரு ரூமில் வச்சுக்கிட்டு நீ இப்படி பண்ணலாமா, இது ரொம்ப தப்புமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க அதுக்கப்புறம் விஜய்கிட்ட இருந்துட்டு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்கள் குழந்தைய நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா அம்மா ரொம்ப தப்பு பண்ணுறம்மா, வீட்டில் உள்ள எல்லாரோட முகத்துலையும் அவ்வளோ ஒரு தேஜஸ்ங்க. அதுவும் இந்த பாட்டி பார்க்கணுமே ஒரு சென்டிமெண்ட் சீனை போட்டுவிட்டு எங்களுக்கு அடுத்த சந்தோஷமே நீ தான் வென பிடிச்ச கிளவி, ஏன் இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்படி அந்த பொண்ணோட வாழ்க்கை பாழா போதேன்ற கவலை எதுவுமே இல்லை உங்களுக்கு. இன்னொரு பக்கம் காயத்ரி அப்பாடா நம்ம பிள்ளை வாழ்க்கை தப்பிச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆளுக்கு அவங்க விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கோடீஸ்வரி செம்ம காண்டாயிட்டாங்க. அது மட்டுமா ஐஸ்வர்யா தனியாக வந்து கத்துன்னு கத்தி விட்டாங்க. இதுக்கப்புறம் நானே உனக்கு எதிரியா ஆயிடுவேன் அப்படின்றாங்க. கௌதம் பையன் நினச்சதெல்லாம் ஒவ்வொன்றா நடக்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.